அனைவரையும் மீண்டும் ஒரு காணொலியினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறேன் என்று பார்த்தீர்களானால், பேரிடரினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு எமது அண்மைய நாடான இந்தியா பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான், பூட்டான், மாலைதீவு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா, குறிப்பாக சீன மக்கள் 400 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள பொருட்களை நன்கொடையாக அனுப்பியிருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் சில வதந்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மைய தினங்களாக நாம் ஒரு செய்தியை சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூக வலைதளங்களில், அதாவது உதைப்பந்தாட்ட வீரர், நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனிநபராக அதிகளவான நன்கொடையை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றார் என்ற செய்தி. இருப்பினும் இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை நான் பல்வேறுபட்ட உத்தியோகபூர்வ தளங்களில் தேடி பார்த்தேன். அதாவது இன்றைய தினம் நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் டிசம்பர் 10 இதுவரை அவரால் எதுவித நன்கொடையும் இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்படவில்லை என்பதே உண்மை. நீங்கள் இந்த சமூக வலைதளங்களில் வரும் அனைத்து செய்திகளை நம்ப வேண்டாம். அதன் உண்மைத்தன்மை ஆராய்ந்து பின்னரே நீங்கள் அதனை சமூக வலைதளங்களில் மற்றவர்களுடன், அதாவது உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தனிநபர் என்று பார்த்தோமானால், யூசுப் அலி மத்திய கிழக்கு நாடுகளில் பேர் போன ஹைப்பர் மார்க்கெட்டுகளை நடத்தி கொண்டிருக்கும் அவரே இலங்கைக்கு 3 கோடி ரூபாய் பணத்தை தற்பொழுது வழங்கியிருக்கின்றார் நன்கொடையாக. UAE, அதாவது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் இலங்கை தூதரகத்தின் அந்த பணத்தினை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எமது இலங்கை போன்ற ஒரு தீவு நாடான மாலைதீவு 2.4 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகளவான பணத்தினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். விரைவில் ஸ்ரீலங்காவிற்கு தொடர்ந்தும் பண உதவிகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இலங்கையர்களாக நாம் ஒவ்வொருவரும் அதனை வரவேற்று நன்றிகள் கூற வேண்டும். அதே போன்றுதான் ஒரு செய்தி, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களினால் BMICHA அரசு நிறுவனத்தினால் திரட்டப்பட்ட பணத்தினை, அதாவது பிரதமர் கையெழுத்திருக்கின்றார். இது தொடர்பாகவும் தற்போது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய சொந்த பணத்தை வழங்கவில்லை, BMICH நிறுவனத்தினால் திரட்டப்பட்ட பணத்தை தான் வழங்கியிருக்கின்றார். எதற்கு அவர் வழங்கியிருக்கின்றார் என்ற போல் இவ்வளவு பெருமை என்றவாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரை அடுத்தவர்களை தேவையில்லாமல் விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த அனர்த்த காலத்தில் BMICH திரட்டப்பட்டு அரசாங்கத்துக்கு உதவியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பெரிய விடயம். இதை விமர்சிப்பதை விடுத்து வரவேற்க வேண்டிய நேரம் தான் இது. இன்னும் ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, அது மட்டுமல்லாமல் மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, இவர்களால் இதுவரை எந்தவித பணமும் கையளிக்கப்படவில்லை என்பது மிக குறிப்பிடத்தக்க விடயம். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இதனை செய்திருப்பது வரவேற்க வேண்டிய விடயமே தவிர விமர்சிக்க வேண்டிய விடயம் அல்ல. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது மீண்டும் கனமழை ஆரம்பமாகி இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த கனமழை 2-3 நாட்களுக்கு தொடரும் என கூறப்படுகின்றது. முடிந்தவரை உங்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாதுகாப்பான இடங்களில் இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவணங்களை, அதாவது முக்கியமான ஆவணங்களை ஒரு பைலில் இட்டு வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.